பிரிண்டர்ஸ்களுக்கு வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல ஒரு பிரளயமே உண்டாயிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் இருக்காருல்ல, அவர் விஜய 2.5 மணி நேரம் சந்திச்சாரு அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப பரவலாவே போயிருச்சு. அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, ஆதவ அர்ஜுனா இருக்காரு, பிரசாந்த் கிஷோர் இருக்காரு. இவங்க 3 பேரை சேர்ந்து கட்சி எப்படி தூக்கி நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பேச்சு வந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர, மக்களுக்கான ஆட்சியை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடிகர் விஜய் என்ன பண்ணாரு, அரசியல் கட்சி வந்தாரு. சோ இங்க மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் இங்க நல்ல வரவேற்பு இல்ல, அதிமுகவுக்கும் இங்க நல்ல வரவேற்பு இல்ல, மக்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. அதனால நான் புதுவிதமான அரசியலை கொண்டு வர போறேன், புதுவிதமான ஆட்சியை நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டுல நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் என்ன பண்றாரு, முழு நேர இப்ப அரசியல் இறங்கிட்டாரு. ஆனா இப்போ உங்களுக்கு தான் மக்கள் சப்போர்ட் இருக்குதுன்றீங்க, மக்கள் திமுகவை அதிமுகவை ஏத்துக்கிறது தயாரா இல்லைன்றீங்க. சோ நீங்க என்ன பண்ணலாம், உங்க சொந்த பலத்தோட என்ன பண்ணலாம், நீங்க நிக்கலாமே. எதுக்கு உங்களுக்கு அரசியல் வியூகம் எல்லாம் போட்டு கொடுக்கறவங்களுக்கு, அரசியல் ஆலோசகர்லாம் எதுக்கு உங்களுக்கு? வியூகம் போட்டுதான் வகுத்துதான் நீங்க என்ன பண்ணணும், சட்டமன்றத்துல நின்னு ஜெயிச்சு என்ன பண்ண முடியும், வர முடியுமா? மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது இல்லையா, இளைஞர் அணி உங்களுக்கு இருக்குது இல்ல, அப்ப எதுக்கு நீங்க ஆலோசகர்களை நியமிக்கிறீங்க? அதுவும் 1க்கு 3 ஆலோசகர் எதுக்கு நியமிக்கிறீங்க? தேர்தல் வீக வகுப்பாளர் 3 பேர் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கிளின்னு கிளிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் கேட்டா நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பு தான் வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. இத குறித்து நிறைய அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. முதல்ல பிரசாந்த் கிஷோர் பீகார்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் கட்சியை முதல்ல எப்படி டெவலப் பண்றதுன்னே தெரியல. அந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலை எப்படி நிக்கிறது, நின்னு ஜெயிக்கிறதுன்னு அவரால் வகுக்க முடியல. இங்க தமிழ்நாட்டுல வகுத்துற போறாரா? என்னையா நீங்க காமெடி பண்றீங்க? இன்னும் சொல்ல போனா அவர் அரசியல் கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு இடைத்தேர்தலோ இல்ல ஊராட்சி மன்ற தேர்தலோ எதுலயுமே நிக்கல, நின்னு அவர் என்ன பண்ணல, ஓட் பேங்க் வாங்கல. அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க 20% ஓட்டு இருக்குதுன்னு? வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு வச்சா கூட எப்படி ஐயா நீங்க கணக்கு போடுறீங்க? அது எப்படி உங்களுக்கு லாஜிக்கே தெரியல. இவங்க கணக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் விஜய் ரசிகரா இருப்பாங்க. இவங்க ஓட்டெல்லாம் என்ன பண்ணா விஜய்க்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. கரெக்ட், அதுல எந்த வித மாற்று கருத்தே இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறியவருக்கு முதல் பாத்தீங்கன்னா பெரியவர்களுக்கு அவருக்கான வாக்கு வங்கி இருக்குது. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அது நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா எலெக்ஷன்ல நின்னு அவருடைய பவர் என்ன பண்ணிருக்குன்னு நிரூபிச்சிருக்கணும். ஒரு இடைத்தேர்தலான நினைச்சிடும், நாடாளுமன்ற தேர்தலில் நின்று இருக்கணும். அதுவும் நான் நிக்கல. ஸ்ட்ரெயிட்டா நடிச்சா நான் ஹீரோ தான், இந்த வில்லன் கேரக்டர் சப்ஸ்டியூட் கேரக்டர்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நான் சட்டமன்றம் தான், நாடாளுமன்ற எலெக்ஷன் நிக்கல, இடைத்தேர்தல் நிக்கல, எதுலயுமே நிக்கல. அப்ப நீங்க ஸ்ட்ரெயிட்டா நீங்க நின்னாதானே உங்களுக்கான வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டா சட்டமன்றத்துல நிக்க போறேன்னா இது என்ன ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. ஆனா இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 20% ஓட்டு இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம், நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சொல்றாரு. ஆனா என்னுடைய கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா, விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அதிமுகவுக்கோ திமுகவுக்கு யாருக்கோ ஒண்ணு. ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல சட்டமன்ற எலெக்ஷன்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனா இவர் ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அவ்வளவு ஓட் பேங்க் அவருக்கு இல்லவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கான ஓட் பேங்க் யங்ஸ்டர் மட்டும் தான். இவங்க வேணா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வேணா என்ன பண்ணலாம், வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி வெற்றிடமா இருக்கணும். அப்படின்னா தான் இவர் அருமை கண்டி இப்ப இவரால் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஆனா ஒரு பிம்பங்கள் இருக்கு, விஜய் வந்துருவாரு அப்படின்னு பிம்பங்கள் ஏற்படுத்தலாம், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனா இவர் ஆட்சியை பிடிப்பாருன்னா அது பிடிக்க முடியாது அப்படின்றது நல்லா தெரிஞ்சிடும். ஆனா பிரசாந்த் கிஷோர் சொன்ன விஷயம் தான் 20% ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்குது, அதே சமயம் சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.